ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ECE ப்ரிப்ரேஷன். நம்மளோட சேனலில் TRB ECEயோட சிலபஸ் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கான MCQ கொஷின்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதையே சொல்யூஷனை வீடியோவை எடுத்து போடலாம். ஓகேங்களா? பட் இப்போது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் 10th யூனிட் கவர் பண்ணிகிட்ருக்கிறேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கல் பார்ட், விச் மீன்ஸ் டேட்டா கம்யூனிகேஷன். ஓகேங்களா? ஸோ இதில் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கீ பாயிண்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா மேபி நீங்கள் இந்த யூனிட்டே கவர் பண்ணல, எக்ஸாமுக்கு முதல் நாள் வரைக்கும் படிக்க டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு கூட நீங்கள் நாங்கள் சொல்கிற கீ பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு போனால் கூட கண்டிப்பாக கீ பாயிண்ட்ஸ் ரிலேட்டடாக தான் உங்களுக்கு கொஷின்ஸ் அங்கே வரும். ஓகேங்களா? ஸோ தியரிட்டிக்கல் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் A to Z ஃபுல்லாக தேவையில்லாததை படிக்கிறதுக்கு கீ பாயிண்ட் பேஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் என்ன அப்படின்னா தியரிட்டிக்கல் பார்ட்டுக்கு கீ பாயிண்ட்ஸாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதில் இன்றைக்கி நான் சூஸ் பண்ணிக்கக்கூடிய டாபிக் நெட்வொர்க் டோபாலஜியில் ரிங் டோபாலஜி. ஓகேவா? ஸோ நெட்வொர்க் டோபாலஜி இல்லைன்னு சொல்லி சிலபஸில் இல்லைன்னு நினைக்காதீங்க. இது டேட்டா கம்யூனிகேஷனோட பேசிக் திங். கண்டிப்பாக கொஷின் கேட்டிருக்காங்க, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணவே வேணாம். நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு கீ பாயிண்ட். ஸோ நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. தட்ஸ் எனஃப். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அப்போ தான் நான் டே பை டே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லை, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ECE ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், EEEக்கான பேப்பர்ஸுமே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ 2 பேருமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி படிச்சிட்ருக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட சேனல் முழுக்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஓரியன்டான டாபிக்ஸ் கவர் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் தான், சேனல்ஸ் தான். ஓகேங்களா? தென் ஒன் மோர் திங், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ நெய்பர்ஸோ இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோ அரியர் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ECE எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா DSP பேப்பரு, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம், EMF, ஸோ இந்த மாதிரி பேப்பர்ஸில் அரியர் வச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணுவாங்க, கிளியர் பண்ணாமல் ரொம்ப லாங் டைம் கூட எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஆன்லைனில் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேனலை ரெஃபர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன அப்படின்னா எப்படி கிளியர் பண்ணுறது வித்து ஹை மார்க்ஸோட எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கிளியர் பண்ணி போயிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அரியர் வச்சுட்டு ரொம்ப நாள் கிளியர் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்ன டாபிக் எடுத்திருக்கேன் அப்படின்னா ரிங் டோபாலஜி எடுத்திருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ரிங் டோபாலஜியோட கன்ஸ்ட்ரக்ஷன், ஆக்சுவலாக இதை ஏன் ரிங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த நேம்லேயே இருக்குது. எல்லா சிஸ்டம்ஸுமே எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா லுக்கிங் லைக் ரிங். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா அதுக்கு இப்போ கண்டிப்பாக என்ன மீன் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக பை டைரக்ஷனலாக யூனிடைரக்ஷனலாக அப்படின்னு பார்க்கும்போது இது எக்ஸாக்டாக 2 நெய்பர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடியது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு சிஸ்டம் அப்படின்னா த்ரூ சிஸ்டம் டு சிஸ்டம் என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸாக்டாக என்ன பண்ணுவேன், நான் 2 சிஸ்டம்க்கு இடையில கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் வித் ஒன் லிங்க். ஓகேவா? ஸோ பை டைரக்ஷனல் வராது, ஒரே ஒரு லிங்க் தான். ஸோ இங்கேருந்து இங்கே நான் ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும் டேட்டா, அதேமாதிரி இங்கேருந்து இங்கே பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து என்னால் திருப்பி என்ன பண்ண முடியாது, இங்கேருந்து இங்கே டேட்டாவை என்னால் ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியாது. ஸோ இது என்ன அப்படின்னா யூனிடைரக்ஷனல். ஓகேவா? ஸோ இப்போ ரிங் டோபாலஜி அப்படிங்கிறது நிறைய சிஸ்டம்ஸை சிங்கிள் கேபிளில் ரிங் ஃபார்மேட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிங் டோபாலஜி. ஓகேங்களா? தென் அதோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் மல்டிபிள் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டர்ஸ் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். எதில்? ரிங் டோபாலஜியில். நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியுது நிறைய யூசர்ஸ் இருக்காங்கல்ல. ஓகேங்களா? ஈவன் நமக்கு அதாவது ஸ்டார் டோபாலஜிலாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ ஹப்பு வழியாங்கும் போது நம்மளால் மேக்ஸிமம் பண்ணலாம். பட் ஆனால் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் எல்லாமே நமக்கு ட்ராபேக்காக தான் முடியும். பட் ரிங் டோபாலஜியில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிறைய நோட்ஸை மல்டிபிள் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டர்ஸை நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கனெக்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஒரு நோடு அதாவது ஒரு நோடுலேருந்து எனக்கு இன்னொரு டேட்டா, அதாவது லாஸ்ட் நோடு வரைக்கும் என்ன ஆகும், டேட்டாவானது என்னால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அதுதான் ரிங் டோபாலஜியோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நான் இங்கே ஆரம்பித்தேன் அப்படின்னா அந்த டேட்டாவை நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா த்ரூ 100 நோட்ஸ் வரைக்கும் என்னோட டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒன் வேல மல்டி நோட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா வி கேன் கிரியேட் தி ரிங் டோபாலஜி. ஓகேங்களா? பட் இன்னொரு விஷயம் என்ன சொன்னேன்னா இது ஒன் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால இன்னொரு ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணும். பை டைரக்ஷன் டிரான்ஸ்மிஷன் பாசிபிள். அது எப்போ அப்படின்னா என்னோட ரிங் டோபாலஜி டூயல் ரிங் டோபாலஜியாக இருந்ததுன்னா பாசிபிலிட்டி. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி ரிங் டோபாலஜிங்கிறது சிங்கிள் டைரக்ஷன் தான். ஓகே, பட் அட் த சேம் டைம் எனக்கு மறுபடியும் ரிப்பீட்டட் டைரக்ஷன் ரிப்பீட் ஆகணும், பை டைரக்ஷன்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு மேக் டூயல் ரிங் டோபாலஜி. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் ஆஃப் டூயல் ரிங் டோபாலஜியில் அதாவது 2 ரிங் அப்போ என்ன எனக்கு கிரியேட் ஆகும்,
சிங்கிள் இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது, ஒரே ஒரு ரிங்கு கிரியேட் ஆகிருக்கு. டூயல் ரிங் டோபாலஜியில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2 ரிங்கு வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் நான் அப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா டேட்டா ஃப்ளோ வந்து ஒன்று கிளாக் வைஸில் போகும், இன்னொன்று வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போகும். தட் இஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். ஓகேவா? ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இப்போ எனக்கு ஒரு ரிங்கு வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, ஐ மீன் என்ன ஆயிடுச்சுன்னா இது ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னா 2வது ரிங் என்ன பண்ணும் அப்படின்னா பேக்கப் எடுத்துக்கிட்டு அது வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிரும்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும். இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஓகேவா? ஸோ என்ன கொஷின் கேட்பாங்கன்னா ரிங் டோபாலஜியை என்ன நேம் மென்ஷன் பண்ணுறாங்க, இல்லை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா டூயல் ரிங் டோபாலஜியாக கிரியேட் பண்ணலாம். அப்படி கிரியேட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா இதுதான் அட்வான்டேஜ். ஒரு ரிங் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னொரு ரிங் வந்து பேக்கப் எடுத்து அது ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? தென் டேட்டா டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஷியல் மேனரில் டேட்டாவானது டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகேங்களா? அப்படின்னா சீக்வன்ஷியல் மேனர்னா என்னப்பா, பிட் பை பிட்டாக வந்து என்னது டேட்டாவானது டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு நோட்லேருந்து இன்னொரு நோடு டில் ஃபைனல் நோடு வரைக்கும். இப்போ இது என்னோட ஸ்டார்டிங் நோடாக எடுத்துன்னு வச்சுக்கோங்க, டில் என்னோட ஃபைனல் நோடு வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா சீக்வன்ஷியல் மேனரில் டேட்டாவானது டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ ரிங் டோபாலஜியோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து பார்த்தாலே தெரியுது, இது வந்து ஒரு என்னது ஒரு ஹியூஜ் டிராஃபிக். ஏன் அப்படின்னா டேட்டா வந்து என்ன ஆகும், சீக்வன்ஷியலாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஹியூஜ் டிராஃபிக் இருந்தாலும் என்னோட நெட்வொர்க் வந்து என்ன ஆகாது அப்படின்னா அஃபெக்ட் ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னா இதோ டிராஃபிக் அப்படிங்கிறது ட்ராபேக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் டேட்டாவை இங்கே டிரான்ஸ்மிட் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்கும், ஐடியலாக இருக்கும். அதே மாதிரி அடுத்தது இங்கே வரப்போ மட்டும் தான் இது ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு ஐடியலாக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிஸ்டம் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஈவன் நீங்கள் இன்னொரு நோடு ஆட் பண்ண போதுலையுமே வந்து சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் லோ காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நிறைய சிஸ்டம்ஸை ஒரு சிங்கிள் கேபிளில் தானே கனெக்ட் பண்ணுறோம். சப்போஸ் டூயல் ரிங் அப்படிங்கிற பட்சத்துக்கு 2 கேபிளில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ லோ காஸ்ட்டு தான். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நான் வந்து ஒரு செட்டிங்ஸ் பண்ணி வச்சுட்டேன், இப்போ சடனாக நான் ஆட் பண்ணணும் இல்லை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு கொஞ்சம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா என்னோடய நெட்வொர்க்கோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு 10 நோடை ரிங்கில் கனெக்ட் பண்ணி ப்ராசஸ் ஆகிட்ருக்கும், சடனாக ஒரு நோடை எடுத்துட்டேன் அப்படிங்கும்போது ஸ்ட்ரகிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு ட்ராபேக்கு. அதே மாதிரி இதில் ட்ரபிள் ஷூட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, ஸோ அது ஒரு மேஜர் ட்ராபேக்காக இருக்குது. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் ஒரு நோடு வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா டோட்டல் நெட்வொர்க்குமே அஃபெக்ட் ஆகிடும். ஓகேவா? எப்போ அப்படின்னா ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும் போது. ஓகேங்களா? ஸோ எனக்கு ஹியூஜ் டிராஃபிக்கில் டேட்டாஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த நோடு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா டோட்டல் சிஸ்டமே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அஃபெக்ட் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து எப்போ அப்படின்னா எனக்கு லோ டென்சிட்டி டிராஃபிக் அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த லோ டென்சிட்டி டிராஃபிக் வந்து நான் என்ன பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ரிங் டோபாலஜியோட ட்ராபேக். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.